கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேலையில் கூட நம்முடைய திருவசனத்தின் மூலமாக, திருவார்த்தையின் மூலமாக கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க, எங்கள் மத்தியில் அசைவாடுங்க. இவ்வார்த்தையினால் எங்களை பலப்படுத்துங்க, எங்களை உருவாக்குங்க, எங்கள் மத்தியில் அசைவாடுங்க. இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது. சரி, ஓகே. வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். வேதத்தில் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரத்துக்கு போகலாம். எபிரேயர் 11வது அதிகாரம் முதல் வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. எல்லாம் சேர்ந்து படிப்போமா? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று வேத வசனம் சொல்லுது. எத்தனை பேருக்கு ஆசை, நான் ஏசப்பா பிரியப்படுத்தி நான் வாழணுங்க, கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நான் வாழணும்னு சொல்லி எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஒரு அல்லேலூயா ஆமேன்ல ஒன்றும் காணுமே. இன்னும் சத்தமா ஆமேன். சரி, ஆமேன் என்னன்னு தெரியுங்களா? ஆமேன் என்ற அந்த வார்த்தையின் அர்த்தம் என்னன்னு தெரியுங்களா? அப்படியே ஆக கடவுது. இன்னொரு இன்ஃபர்மேஷன், ஏன்னா இது நீங்கள் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். அப்படியே ஆக கடவுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு கூடுதலான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஆமேன்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஆமேன்ன்ற வார்த்தை ஆமான் அப்படின்ற அந்த வார்த்தையில் இது AMAN ஆமான் அப்படின்ற எபிரேய அந்த ரூட் வேர்ட்லேருந்து வருது. சரிங்களா? அதோட அர்த்தம் என்னன்னா ஐ பிலீவ்னு அர்த்தம். அதுக்கு பேர் என்னது? ஐ பிலீவ், நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன் என்ற அந்த எபிரேய மொழியினுடைய அர்த்தமே என்னன்னா நான் விசுவாசிக்கிறேன், ஐ பிலீவ். ஒரு கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது அப்படியாக கடவுள் நம்ம சொல்கிறோம், நம்முடைய மீனிங் புரிஞ்சுக்கிறதுக்காக, அதோட அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்காக சொல்கிறோம். ஆனால் அது உண்மையான அந்த கிரேக்க மொழியினுடைய அந்த அர்த்தம் என்ன தெரியுங்களா? ஐ பிலீவ், நான் விசுவாசிக்கிறேன். எப்படிப்பட்ட விசுவாசம் அப்படின்னா, ஆபிரகாம் எப்படி விசுவாசிச்சாரோ அப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் விசுவாசிக்கிறேன். ஒரு கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது நான் என்ன பண்ணுறேன்? ஆமேன்னு சொல்லும்போது அதை நான் அப்படியே விசுவாசிக்கிறேன். இந்த கர்த்தருடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், இந்த வாக்குத்தத்தத்தை நான் என்ன பண்ணுறேன்? விசுவாசிக்கிறேன் என்று நாம் சொல்லுகிறோம். அதுதான் என்னது? ஆமே. அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறீங்களா? சொல்லுங்க. வரலையே, இதுக்கு ஒரு ட்ரைனிங் தனியாக கொடுக்கணும் போல இருக்குது. ஆமேன் அல்லேலூயா சொல்கிறதுக்கு ஆமேன் சொல்லணும். ஆமேன் என்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் ஒரு கர்த்தருடைய வார்த்தை தேவனுடைய புல்பீட்லேருந்து வரும் பொழுது அதை நம்ம என்ன பண்ண ரிசீவ் பண்ணணும். அதை என்ன பண்ணணும்? ரிசீவ் பண்ணணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை அங்கீகரிக்க வேண்டும், வாயினால் சொல்ல வேண்டும். இதில் 1000 அர்த்தங்கள் இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை வரும்போது இருதயத்தில் நான் விசுவாசிக்கிறேன், வாயை திறந்து ஆமேன் சொல்லும் பொழுது என் வாழ்க்கையில் நடக்கும். எத்தனை பேர் நீங்கள் ஆமேன் சொல்கிறீங்களோ அத்தனை பேரோட வாழ்க்கையில் நடக்கும். சொல்லாதவங்களோட வாழ்க்கையில் என்ன நடக்கும் நீங்களே யோசிச்சிங்க. அப்போது ஒரு விஷயத்தை சொல்லும் போது என்ன பண்ணணும்? அது இருதயத்தில் விசுவாசத்தை ஆமைன்னு சொல்லும்போது அது நடக்கும், உங்களுடைய வாழ்வில் வந்து நடக்கும், வந்து பலிக்கும். நான் விசுவாசிக்கிறேன், ஆமாம் அந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை, இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆமேன். கொஞ்சம் அப்படியே வருது லைட்டாக. சரி, அப்போது நாம் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் இருக்க வேண்டுமானால், தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நமக்கு எது தேவை? விசுவாசம் தேவை. என்ன தேவை? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். சொல்லுங்க. கூடாத காரியம் இல்லை, கூடாத காரியம். சொல்லுங்க. முடியவே முடியாது. இதெல்லாம் எங்கெங்க நடக்க போகுது? எல்லாத்தையும் பார்த்துட்டு தாங்க நான் வந்துக்கிறேன் அப்படின்னா அது வந்து தேவனுக்கு பிரியமாக இருப்பது அல்ல. அல்லேலூயா. முடியும், கூடும். ஏன் கூடும், ஏன் முடியும்னா கர்த்தருடைய வார்த்தை அப்படி சொல்லுது.
வேதத்தில் 1-2 வாக்குத்தத்தங்கள்லாம் இல்லை, ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் வேதத்தில் இருக்குது. அந்த வாக்குத்தத்தங்களை எடுத்து நானா பண்ணுறேன், அதை விசுவாசித்து அதை நம்புகிறேன், அதில் அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருக்கிறேன். அது எனக்கு விசுவாசமாக மாறுகிறது. எனக்கு விசுவாசமாய் மாறும் பொழுது அதை நான் வாயை திறந்து சொல்கிறேன். அப்படி சொல்லும் போது அந்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடக்குது. விசுவாசமாக இருக்கிறவங்களுக்கும் விசுவாசமாக இல்லாதவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். விசுவாசம் உள்ளவர்களுக்கு உள்ளத்தில் ஒரு தைரியம் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு சமாதானம். ஒரு வேளை சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் உள்ளத்தில் மகிழ்ச்சி இருக்கும், உள்ளத்தில் சந்தோஷம் இருக்கும், உள்ளத்தில் ஒரு களிப்பு இருக்கும், ஒரு நம்பிக்கை இருக்கும், ஒரு தைரியம் இருக்கும். இதெல்லாம் இருக்கும். யாருக்கு இருக்கும் அப்படின்னா விசுவாசிக்கிறோடைய இருதயத்தில் இருக்கும். காரணம், அநேக வாக்குத்தத்தங்கள் இந்த வேத புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் சுதந்திரித்துக் கொள்கிறேன், அதை நான் விசுவாசித்து பெற்றுக்கொள்கிறேன். ஆண்டவர் ஏராளமான நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் தேவையோ அது எல்லாவற்றையும் தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களாக கொடுத்திருக்கிறார். அப்படினால தான் இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. இந்த விசுவாசத்தினுடைய வரையறை, அதனுடைய டெஃபினேஷன் என்னென்னா, நம்பப்படுகிறவைகளின் உறுதி. நான் எதை நம்புறனோ அது எனக்கு உறுதியாக மாற வேண்டும். எதை நம்புறனோ அது எனக்கு உறுதியாக மாறணும். சில நேரங்களில் ஸ்கூலில் படிக்கும்போது சில ஃபார்முலா சொல்லி கொடுப்பாங்க. எத்தனை பேர் ஸ்கூலில் ஃபார்முலா படிச்சிருக்கிறீங்க? மேக்ஸில் படிச்சிருக்கிறீங்களா? ஓகே. அப்படி ஃபார்முலா படிக்கும்போது ஒரு தடவை 2 தடவை படிப்போம், மைண்டில் நிற்காது. அடுத்த நாள் கேட்டால் மறந்துட்டுருப்போம். கரெக்டுங்களா? அடுத்த நாள் மறந்துடும். a + b ² என்ன ஆன்சர் சொல்லுங்கள்? a² + b² + 2ab. சரிங்களா? இதுதான் அந்த ஃபார்முலா. ஓகே. இது சொல்லி கொடுப்பாங்க. முதல் நாள் சொல்லி கொடுத்து அடுத்த நாள் கேட்டால் தெரியாது. ஆனால் அந்த 1 வருஷம் முடியறதுக்குள்ளே தெரிஞ்சிடும். மறக்காது. இப்போ வரைக்கும் அது மறக்காது. காரணம் என்னென்னா, உள்ள ஆழமாக போயிடுச்சு, உள்ள ஆழமாக போயிடுச்சு, மறக்கவே மறக்காது. அந்த மேக்ஸ் படித்தவங்க, அந்த 10th படித்தவங்களாம் அதை மறக்க மாட்டாங்க. ஏன்னா அது உள்ள ஆழமாக போயிடுச்சு. சில நேரங்களில் வசனங்கள் சும்மா அப்படி லைட்டாக ஒரு படிச்சுட்டு அப்படி விட்டுட்டோம்னா அது ஒன்றுமே பண்ணாது நம்முடைய வாழ்க்கையில். வசனத்தை படிக்கிறேன், கடற்கன்னு படித்தேன், எல்லாத்தையும் படிச்சுட்டு மூடி வச்சுட்டு போயிட்டேன். அதை பற்றி யோசிக்கலை, அதை பற்றி சிந்திக்கலை, அதை பற்றி தியானம் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. எப்படி என் வாழ்க்கையில் அது விசுவாசமாக மாறும்? மாறாது. சிலர்லாம் சொல்லுவாங்க, ஐயா நான் சபைக்கு தான் ஏன் போகிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், வசனங்கள்லாம் கேட்குறேன், பிரசங்கங்கள்லாம் கேட்குறேன். போன வாரம் கூட நல்லா பிரசங்கங்க சர்ச்சில், நல்லா அருமையான பிரசங்கம் பண்ணாங்க. என்ன பிரசங்க அதான் தெரிலையா, நல்லா இருந்துச்சானா அப்படின்வாங்க. அது வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ணாது. அது ஒன்றுமே பண்ணாது. வசனத்தை கேட்கணும். அந்த வசனம் நம்முடைய இருதயத்தில் பதிகிற வரைக்கும், அது நமக்கு விசுவாசமாக மாறுற வரைக்கும் அதையே சிந்தித்து கொண்டிருக்கணும், அதையே தியானித்து கொண்டிருக்கணும். அப்போ தான் அந்த வசனம் உள்ள ஆழமாக என்ன ஆகும்? உள்ளே போய் நிற்கும். அந்த வசனம் தான் நம்முடைய இருதயத்தில் விசுவாசத்தை கொடுக்கும். சரிங்களா? இப்போ கேள்வி, நான் அதை கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். விசுவாசம் ஒரு மனிதனுக்கு எப்படி வருது சொல்லுங்கள் பார்ப்போம். விசுவாசம் ஒரு மனிதனுக்கு எப்படி வருது? பரவாயில்லையே, எப்படியே கேட்பாரு. அதனால் கொஞ்சம் 1-2 வசனங்கள் அப்படி கொஞ்சம் பார்த்து வச்சுக்கலாம். சரி, எங்கே இருக்குது? பைபிளில் இருக்குது. வெரி குட். சொல்லுங்கள், எங்கே இருக்குது? ரோமர் 10 ஒன்றுலாம் கிடையாது, 10. ரோமர் 10:17. இப்போ சொல்லுங்கள், முழுசாக சொல்லுங்கள். விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும், தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஜோயனா சொல்லுது, எப்படி வருது? வந்துச்சு அது சொல்லுங்க. நாங்கள் ஸ்பெஷலாக கூப்பிட்டு உட்கார வச்சு ட்ரைனிங் கொடுத்தோமா? கிடையாது. திரும்ப திரும்ப கேட்டதுனால தான். திரும்ப திரும்ப விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். வார்த்தையை, வசனத்தை என்ன பண்ணுவோம்? கேட்டுக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். எப்பெல்லாம் கேட்கணும் சொல்லுங்க? எப்பெல்லாம் கேட்கணும் இந்த வசனத்தை? எனி டைம் நம்ம கேட்கணும். எல்லா நேரங்கள்லையும் என்ன பண்ணணும்? கேட்கணும். எத்தனை பேருக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு இங்கிலீஷ் கிராமர் எத்தனை பேருக்கு தெரியும்? வெரி குட். ரொம்ப பெரிய கிராமரில் 10th கிராமர் தான். சரிங்களா? தெரியுங்களா? சரி. அதில் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு ஒன்று இருக்கும். ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்னென்ன பாருங்கள், இங்கிலீஷ் கிளாஸில் எடுக்க வேண்டியது இருக்குது. ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்னென்னா, ஒரு காரியம் டெய்லி நடக்கும்.
ஐ ப்ரஷ் மை டீத் எவ்ரி டே. கரெக்டுங்களா? சொல்லுங்கள். டெய்லி நான் என்ன பண்ணுறேன்? இது பண்ணுறேன். ஐ டேக் பாத் டெய்லி. டெய்லியும் குளிக்கிறேன். அப்புறம் என்னன்னு சொல்லுவாங்க, நான் இவன் டெய்லி ஸ்கூலுக்கு போகிறான், இவங்க டெய்லி காலேஜுக்கு போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். கரெக்டுங்களா? ஸ்கூலுக்கு ஒருத்தன் ஸ்டூடெண்ட்டு டெய்லி என்ன பண்ணுறான்? ஸ்கூலுக்கு இவன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுப்பா, டெய்லி ஸ்கூலுக்கு போகிறான். அந்த டெய்லி ஸ்கூலுக்கு போகிறான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லா நாளுமே போகிறது கிடையாது. சாட்டர்டே சண்டே லீவ் வந்துடுதுங்களா? அட்லீஸ்ட் சண்டேவாது என்ன ஆகிடுது, லீவ் வந்துடுது. இல்லைனா ஒரு இவனுக்கு சிக்காயிட்டால் லீவ் போட்டுருவான், இல்லைனா ஒரு ஃபெஸ்டிவல் ஹாலிடே விடுவாங்க. இப்படிலாம் நடக்கும். ஆனால் என்ன சொல்கிறாங்க, டெய்லி ஸ்கூலுக்கு போகிறான்பா, வேலைக்கெலாம் போகிறதில்ல, படிக்கிற பையன் ஸ்கூலுக்கு போகிறான் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அது வந்து என்னென்னா ப்ரெசன்ட் டென்ஸ். அது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு காரியம். ஸ்கூலுக்கு போகிறான், காலேஜுக்கு போகிறான், வேலைக்கு போகிறான், ஏதோ ஒன்று போகிறான். சரிங்களா? இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, நல்லா கவனிங்க. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது, அந்த நேரத்தில் செய்கிற காரியம். இப்போ நான் பைபிள் படிக்கிறேன், பைபிள் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன், நான் ஒருத்தர் வந்து பார்க்குறாரு, அவர் என்னங்க பண்ணுறாருன்னா, பைபிள் படிச்சுட்டு இருக்காருங்க, அவர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இதை படிச்சுக்கிட்டு இருக்காரு, முடிக்கிட்டோம் அப்படின்னு வெயிட் பண்ணுறோம். அப்படின்னா அந்த நேரத்தில் அவர் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. சரிங்களா? அதுதான் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். படிக்கிறத நிறுத்திட்டாருன்னா அது முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். படிக்கிறத நிறுத்திட்டாருன்னா அது முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். சில பேர் கிச்சன் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? செஞ்சிட்டு இருக்காங்க. முடிச்சிட்டா அது முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? இதே மாதிரி தான் அந்த விசுவாசம் கேள்வினாலே வரும்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? கேள்வினால, அந்த கேள்வின்றது வந்து எப்படின்னா, அதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் கொடுத்துருக்குறாங்க. அதாவது அந்த கிரேக்க மொழியில் அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னென்னா, வசனத்தை கேட்குறது வந்து டெய்லி கேட்பாங்க. டெய்லி எனக்கு வசனத்தை பைபிள் படிக்கிற பழக்கம் எனக்கு டெய்லி இருக்குங்க. டெய்லி பைபிள் படிப்பேன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நேரம் படிப்பார், ஒரு 10 நிமிஷம் படிப்பார், 20 நிமிஷம் படிப்பார், அதுக்கப்புறம் அதை மூடி வச்சுட்டு மற்ற வேலையை பார்ப்பார், மற்ற காரியங்களுக்கு கவனத்தை செலுத்துவார்னு அர்த்தம். அவர் பைபிள் படிக்கக்கூடியவர். வேறு எதுவும் படிக்க மாட்டார், கதை புக்கெல்லாம் படிக்க மாட்டார், நியூஸ் பேப்பர்லாம் படிக்க மாட்டார். பைபிள் படிக்கக்கூடியவர்னா படிப்பார்னு அர்த்தம். ஆனால் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்ன அர்த்தம்னா, படிச்சுக்கிட்டே இருக்கிறாருன்னு அர்த்தம். என்னது? படிச்சுக்கிட்டே எனி டைம் நம்ம கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறான்னு அர்த்தம். எந்த நேரம்? காலையும் மாலையும் எவ்வேளையும் என்ன பண்ணுறாரு அவர்? கர்த்தருடைய வசனத்தை உள்ளே போய்கிட்டே இருக்குது. அவங்களுக்கு தான் என்ன வரும்? விசுவாசம் வரும். அல்லேலூயா. எந்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியத்தையும் பெற்றுக்கொள்ளணும்னா ஒரு முயற்சி இல்லாமல் ஒன்றும் நடக்காது. ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் ஒன்றும் நடக்காது. ஒரு நிலம் இருக்குது, அந்த நிலத்தை நீங்கள் அதில் நல்லா விதைச்சி நல்லா எல்லாம் வளரணும் அப்படின்னா, பயிர் நெல் எல்லாம் வளரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வேலை செய்யணுமா செய்யக்கூடாதா? கண்டிப்பாக வேலை செய்யணும். நிலத்தை பண்படுத்தணும், அது நீர் பாய்ச்சணும், விதைக்கணும், நீர் பாய்ச்சணும், எல்லா வேலையும் செய்யணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும்? அதனுடைய பலனை நம்ம அனுபவிக்க முடியும். ஆனால் அது வந்து எப்படி வேணால் போட்டுங்க, அந்த நிலம் எப்படி வேணால் போட்டுன்னு சொன்னால் நம்ம விட்டுடலாம். எந்த வேலையும் பண்ண தேவையில்ல. என்னென்ன முள்ளுகள் எல்லாமே என்ன ஆகிடும்? வளர்ந்துடும். எதுவுமே செய்யலைன்னா என்ன ஆகிடும்? அது வளர்ந்து நிற்கும். முள் களைகளெல்லாம் எல்லாம் வளர்ந்து நிற்கும். அந்த இடம் எப்படி இருக்குன்னு தெரியாது. சரிங்களா? இப்போ ஒரு மனிதனுடைய இருதயமும் அப்படி தான் இருக்குது. எதையுமே ஒரு மனுஷன் பண்ணலாம் அப்படின்னா அவனுடைய இருதயம் வந்து உலகத்தினால அதுக்காக எதையும் செய்யணும்னு அவசியம் இல்லை. உலகத்தினுடைய காரியங்களாம் நிறைஞ்சிரும். உலகத்தினுடைய காரியங்கள், அசுத்தங்கள், தேவையில்லாத காரியங்கள், அசுத்த கிரியைகள், பிசாசனுடைய காரியங்கள் எல்லாமே தானாக வந்து உள்ளே வந்து ஒட்டிக்கும். ஆனால் நம்ம தேவனுக்குள்ள சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளணும், தேவனுடைய வாக்குத்தத்தங்களுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளணும் அப்படின்னா சில காரியங்களை நம்ம செஞ்சு தான் ஆகணும். என்ன காரியத்தை செய்யணும்னா, இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கணும். சும்மா ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour 1 hour கேட்குறதில்ல, கேட்டுக்கிட்டே இருக்கணும். எனி டைம் என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். சிலருக்குலாம் ஒரு கேள்வி, அது எப்படி இங்கே கேட்டுக்கிட்டே இருந்தால் நாங்கள் எப்படி வேலைக்கு போகிறது, நாங்கள் இங்கே படிக்கிறது, மற்ற வேலையெல்லாம் பண்ண தேவையில்லையா, நாங்கள் சமைக்க தேவையில்லையா, துணி துவைக்க தேவையில்லையா, எவ்வளோ வேலை கிடக்குது, இதெல்லாம் விட்டுட்டு ஏதோ கொஞ்ச நேரம் தாங்க அதில் உட்கார முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாமா யோசிக்கக்கூடாதா? கண்டிப்பாக அப்படிப்பட்ட யோசனைகள் வரும். சரி, அதுக்கு நான் ஒரு விளக்கத்தை சொல்லணும் பாருங்கள். இப்போது எத்தனை பேர் இங்கே கார் ஓட்டுறவங்க இருக்கிறீங்க? அப்போ அவ்வளோ யோசிச்சுக்கிறீங்க. ஓகே, இந்த கார் ஓட்டுறவங்ககிட்ட கேட்டால் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. என்னென்னா, ஏன்னா நம்ம அது டிரைவிங் கிளாஸ் போனதுனால அதில் பட்ட காரியங்கள்லாம் சொல்லலாம். முதல் நாள் கிளாஸ் போகும்போது அந்த டிரைவிங் சீட்டில் நம்மளை உட்கார வச்சுருவாங்க. கேட்குறீங்களா?
டிரைவிங் சீட்டில் உட்கார வச்சுட்டு அப்போ வண்டி எடுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த கார் ஓட்டுறதுக்கு படாத பாடுபடணும். எப்படின்னா சொல்லி கொடுத்துருவாங்க. ஏபிசி, ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கிளச்சு, இதெல்லாம் இருக்குது. அப்புறம் 3 விஷயத்தை இதை ஞாபகம் வச்சுக்கணும். 3 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பக்கம் கியர் போடுறதுக்கு 1 2 3 4 5 கியரை பார்க்கணும், ஸ்டியரிங்கை கரெக்டாக பார்க்கணும், மிரர் கரெக்டாக பார்க்கணும், ஸ்ட்ரைட்டாக பார்க்கணும். இவ்வளோ வேலை இருக்குது. காரு மூவ் பண்ணுப்பான்னா எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பாங்க. சொல்லி கொடுத்தா மூவ் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் மூவ் பண்ணுறதுக்குள்ளே எப்படி இருக்குன்னா, நமக்கே ஒரு சந்தேகம். கியர் போட்டேன்னா 1ல் தானே இருக்குது, 1ல் இருக்கா 2ல் இருக்கா, இல்லைப்பா 1ல் தான்ப்பா இருக்குது. கிளச்சை விடுப்பா, கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கொடுப்பா. நமக்கே சந்தேகம், ஒரு பயம், கரெக்டாக பண்ணுவோமா பண்ண மாட்டோமான்னு. அப்போ தான் பின்னாடி இருந்து ஒருத்தன் என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு கேள்வி கேட்பான். அமைதியா, எனக்கு இப்போ நானே டென்ஷனில் இருக்கிற, எதுவும் பேசாத. காரணம் என்னென்னா, அதை செய்கிறது அதுவே இன்னும் மைண்டில் செட்டில் ஆகலை. நம்ம மைண்டில் அது வந்து நிற்கலை. எப்போ கரெக்டாக கியர் போடணும், எப்போ கிளச்சு பிடிக்கணும், எப்போ விடணும், ஆக்சிலேட்டர் கொடுக்கணுன்றது நம்ம மைண்டில் ஒன்றும் நிற்காததுனால ஒரு பயமோ ஒரு பதட்டமோ நமக்கு உண்டாகுது. எப்படி ஓட்டிடுவோம், ஓட்ட மாட்டோமா, கரெக்டாக பண்ணுவோமா அப்படின்றதுலாம் இருக்குது. யாருன்னா பேசினா கூட நம்ம காதில் விழாது, அது கரெக்டாக நம்ம பண்ணி ஆகணுமே அப்படின்ட்டு. ஆனால் அதே ஆள் பாருங்கள், ஒரு வருஷம் 2 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா கார் பிரமாதமாக ஓட்டுவார். பக்கத்தில் உட்காந்துட்டு வர்றவர்கிட்ட இல்லாத கதையெல்லாம் பேசிட்டு வருவார். பெரிய பிரச்சனைகளெல்லாம் பற்றி பேசிட்டு வருவார். இதுன்னாச்சுப்பா அதுன்னாச்சு எல்லா கதையும் பேசுவார். கார் ஓட்டுறதை பற்றியே யோசிக்க மாட்டார். கார் பாட்டுன்னு போவோம். ஆனால் இவர் வந்து முக்கியமான அந்த விஷயத்தை என்ன பண்ணுவார், டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஓட்டிகிட்டு போவார். எப்படி இது வந்துச்சு? இது முதல் நாள் ஓட்டுறதுக்கு எப்படி பண்ணார்? பயந்தார். கரெக்டாக ஓட்டுமா, ஏன்னா வந்து கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிறார். முதல் நாள் ஓட்டும் போது எப்படி இருக்கிறாரு, ஒரு கான்ஷியஸ் மைண்டு, கரெக்டாக பண்ணிவிடுவோமா, ஏன்னா இன்னும் மைண்டில் நிற்கலை அது. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன, சப்கான்ஷியஸ் மைண்டில் போயிடுச்சு, உள்ளே போனதுனால அது இயல்பானது, அது வருது. சில நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தையை கூட எப்படி பண்ணுறாங்கன்னா, ஒரு கான்ஷியஸ் மைண்டில் கேட்குறாங்க, கேட்டு அது நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து போயிடுறாங்க, அடுத்த வேலையை பார்த்துட்டு போகிறாங்க. அது ஒன்றுமே பண்ணலை. அப்படி சும்மா அப்படி மைண்டில் செட்டில் ஆகாத ஆளுங்க ஓட்டினா, இப்போ கார் எடுப்பா திருச்சி வரைக்கும் போகலாம் அப்படின்னா, ஐயோ நான் வரலைங்க, நானே இன்னும் அந்த அளவுக்கு ரெடி ஆகலை, வேறு யாருன்னா ஓட்ட சொல்லுங்கள், பயப்படுவாங்க. பயம் வந்துடும், பதட்டம் வந்துடும். ஆனால் அதுக்குள்ளே ப்ராக்டிஸ் ஆனவங்க உள்ளே போயிடுச்சு. அந்த லேர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போயிடுச்சு, சப்கான்ஷியஸ் உள்ளே போயிடுச்சுன்னா, மைண்டுக்குள்ளே போயிடுச்சுன்னா, இருதயத்துக்குள்ளே போச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப சுலபமாக அது மாறி விடுகிறது. இதே போல் தான் கர்த்தருடைய வார்த்தையும். சும்மா அப்படி லைட்டாக கேட்கும் போது நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ணாது அது. ஆனால் அந்த வார்த்தையை திரும்ப 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 கேட்கும் போது என்ன ஆகுனா, மைண்டில் கேட்டுக்கிட்டு இருந்த வார்த்தை உள்ளே போயிடும். அப்படி உள்ளே போயிடுச்சுன்னா அதுதான் விசுவாசமாக மாறுகிறது. சும்மா மைண்டில் கேட்குற சும்மா ஒரு வார்த்தை அப்படி கேட்டுட்டு போகிறது வந்து அது விசுவாசமாக மாறாது. அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்துக்குள்ளே ஆழமாக போகும் பொழுது அது எப்படி மாறுகிறது, விசுவாசமாக மாறிவிடுகிறது. ஹல்லேலூயா. யாருக்கு எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் வேணும்னு நினைக்கிறீங்க? கேட்பீங்களா கர்த்தருடைய வார்த்தையை? இப்போ கேள்வி என்ன கேள்வினா, விசுவாசம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். எப்படிங்க கேட்டுருங்க, உள்ள வார்த்தை ஓடிக்கிட்டே இருக்கும். எப்படி நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள் நண்பர்கிட்ட என்ன பண்ணீங்க, காரில் பகிர்ந்துட்டு போகிறீங்க, ஷேர் பண்ணிட்டு போகிறீங்க. கார் ஓட்டுறதை பற்றி யோசிச்சிங்களா? யோசிக்கவே இல்லை, அது பாட்டு போகுது. அது மாதிரி தான் கர்த்தருடைய வார்த்தை உள்ளே போய் செட்டில் ஆகிடுச்சுன்னா, நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் சரி, எந்த காரியத்தை செஞ்சாலும் சரி, அந்த கர்த்தருடைய வார்த்தை இருதயத்தில் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை நம்ம படிக்கிறோம், அதை தியானிக்கிறோம். அந்த வசனத்தை வார்த்தை என்ன பண்ணும், எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்கள் முதலாளிக்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருப்பீங்க, சில காரியங்களை ரிப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனால் உள்ள வசனம் என்ன பண்ணும், கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கும். உள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அந்த வசனத்தை எடுத்து நம்மோடு கூட பேசிக்கொண்டு தான் இருப்பார். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை கொண்டு வருகிறது. இந்த உலகத்தில் நம்ம ஒரு சாதாரணமான வாழ்க்கையை வாழ்வதற்கு கர்த்தர் நம்மை படைக்கவில்லை, உண்டாக்கவில்லை. அசாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு தான். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா அதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது என்னது, கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தை நமக்கு விசுவாசத்தை உண்டு பண்ணுகிறது. ஹல்லேலூயா. பாஸ்டர் சொன்னாங்க, ஆதியில் என்ன இருந்துச்சா, வார்த்தை இருந்தது. இந்த உலகம் உண்டாவது எல்லாவற்றுக்கும் முன்பதாக என்னதான் இருந்ததா, வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தான் நம்மை வாழ வைக்கும். ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியில் வார்த்தை இருந்ததுன்னா என்ன அர்த்தம், நம்முடைய வாழ்க்கையில் அதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் முதல்ல வார்த்தை இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது என்ன இருக்கணும், வார்த்தை. இந்த வார்த்தைக்கு முன்னாடி நம்ம வேற ஏதாவது வச்சோம் அப்படின்னா அந்த விசுவாசத்தில் நம்மளை என்ன வளர முடியாது, அதில் க்ரோ ஆக முடியாது. வார்த்தை தாங்க என் லைஃபு.
அந்த வார்த்தையை வச்சு அந்த வார்த்தை நடத்தும், எந்த ஒரு சூழ்நிலையும் நடத்தும். ஹல்லேலூயா. சில நேரங்களில் நம்முடைய நம்பிக்கையை மற்ற மனிதர்கள் மேலே வச்சிடுறோம், உறவினர்கள் மீது வச்சிடுறோம், கூட வேலை செய்கிறவங்க மீது வச்சிடுறோம். அவங்கெல்லாம் போகும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா எல்லாம் போயிடும், எல்லாமே நம்ம நம்பிக்கையே உடைந்து போயிடும். ஆனால் நம்முடைய நம்பிக்கையை கர்த்தருடைய வார்த்தையின் மேலே வச்சோம் அப்படின்னா வார்த்தை நம்மை விட்டு விலகாது. அந்த வார்த்தை நமக்குள்ளே நிலைத்து இருக்கும் பொழுது நம் கேட்டுக்கொள்வது எதுவோ அது நமக்கு செய்யப்படும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 15:7 நம்ம அதை வாசிப்போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். வார்த்தை உள்ள நிலைச்சிருக்கிறதுனா என்ன அப்படின்னா அந்த வார்த்தையே நான் தியானிக்கிறேன், அதையே யோசிக்கிறேன், அதையே விசுவாசிக்கிறேன், அதை நம்புகிறேன், அதை சார்ந்து கொள்கிறேன். இதுதான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். மற்றபடி சும்மா அப்படி வரோம் போகிறோம், டைம் ஆயிடுச்சுங்க சர்ச்சுக்கு போகலாங்க, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அடுத்த வேலையை பார்ப்போம்னா எந்த விதமான முன்னேற்றமும் எந்த விதமான வளர்ச்சியும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது. இங்கே எதுக்கு சபையை நம்ம நடத்துகிறோம் சொல்லுங்கள்? இங்கே யார் முக்கியம்? இந்த இடத்துல யார் முக்கியம்? கர்த்தர் தான் முக்கியம், சரிங்களா? அவர் எப்படி இருக்கிறார்? வார்த்தையாக இருக்கிறார், வார்த்தையாக நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அதனால தான் நம்ம சபைக்கு வரும். இந்த கர்த்தருடைய வார்த்தை எனக்கு என்ன சொல்லுகிறது, நான் எப்படி இருக்க வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்பதுக்கு தான் என்ன பண்ணோம்? காலையில் எழுந்தோம், குளித்தோம், ட்ரெஸ்ஸு மாற்றணும், எல்லாம் பண்ணோம், எல்லா காரியத்தையும் செஞ்சு அதுக்கு தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் இல்லாமல் வேறு என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஆதியில் பாட்டு இருந்ததுன்னு இருக்கா? ஆதியில் ஆராதனை இருக்குங்களா? சொல்லுங்கள். ஆதியில் வேறு ஏதாச்சும் காரியங்கள் இருந்ததுங்களா? இல்லை. ஆதியில் என்ன இருந்தது? வார்த்தை இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வார்த்தை தான் தேவன், வார்த்தை தான் தேவன். அந்த தேவனை உள்ள வைக்கணும் அப்படின்னா வார்த்தை உள்ள இருந்தால் அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுறார், நம்மோடு கூட பேசுகிறார், நம்ம இடைப்படுகிறார், நம்மோடு கூட நம்மை தூக்கி நிறுத்துகிறார். ஒரு சாதாரணமான ஒரு அடிமட்ட நிலைமையில் இருப்பதற்காக இந்த வார்த்தை நமக்கு கொடுக்கப்படலை. அவ்வளோ அப்பேற்பட்ட வல்லமையுள்ள வார்த்தை நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம சாதாரணமான மனிதர்களாக இந்த பூமியில் இருக்கவே முடியாது. வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ளே கிரியை செஞ்சதுன்னா அவன் சாதாரணமானவனாக இருக்க மாட்டான், சும்மா இருக்க முடியாது, சும்மா இருக்க முடியாது. அந்த வார்த்தை மனிதனை தூக்கி நிறுத்தும். பொழுதிலிருந்து என்ன பண்ணோம்? தூக்கி நிறுத்தும். குப்பையிலிருந்து தூக்கி விடும். ராஜாக்களோடு கூட பிரபுக்களோடு கூட உட்கார வைக்கும் அந்த வார்த்தை. அல்லேலூயா. அந்த வார்த்தை உள்ளே இருந்துச்சுன்னா சும்மா இருக்க மாட்டீங்க, அப்படியே துள்ளும், இருதயம் அப்படியே கொந்தளிக்கும். அல்லேலூயா. இதுதாங்க அந்த வார்த்தையை கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது அதுக்கு நான் ரியாக்ட் ஆகலைன்னு வைங்க, அது என்னை ஒன்றும் பாதிக்கலை அப்படின்னு வைங்க, நான் ரொம்ப தூரமாக இருக்குன்னு அர்த்தம். வார்த்தையை விட்டு ரொம்ப தூரமாக இருக்கிறேன். இந்த வார்த்தை தான் நம்மளை என்ன பண்ணணும்? அது எக்ஸைட்மெண்ட் கொடுக்கணும் நம்முடைய வாழ்க்கையில். அது அப்படி மாறிடும், அப்படி மாறிடும். வார்த்தையை வசனத்தை எடுத்து நம்முடைய இருதயத்தில் வைக்க வேண்டும். இதுதாங்க வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. நம்மளெல்லாம் கர்த்தர் எப்படி அழைக்கிறாருன்னா நீதிமான்கள் என்று அழைக்கிறார். எப்படி அழைக்கிறாரு? எத்தனை பேர் இங்கே பாவிகள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஞானஸ்தான கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு நல்லா தெளிவாயிட்டு இருப்பாங்க. நீதிமான்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? என்ன பார்த்து நீதிமான்கள்ன்றீங்களே அப்படின்ற ரெண்டுத்துக்குமே கை தூக்காதே என்ன லிஸ்ட்டில். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நம்மை பார்த்து நீங்கள் நீதிமான்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் நீதிமானாக இருக்கிறீர்கள். அது எப்படிங்க? நேற்று தாங்க ஒரு தப்பு பண்ண நான் பார்த்தேன், நானே பார்த்தேங்க, என் கண்ணால் பார்த்தேங்க. யார்கிட்ட எங்கெங்க சொல்கிறது அப்படின்னு. கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நீதிமான் என்று அழைக்கிறார். யோவான் 1:12 என்ன சொல்லுது சொல்லுங்க? சொல்லுங்க. வெரி குட். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஏசப்பா நாமத்தினால அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கணும்ல. அவர் தான் என்னை ரட்சிக்கிறவர், என்னை காப்பாற்றுகிறவர், என் பாவத்தை கழுவி சுத்திகரிக்கிறவர். அதை நான் எப்போ நான் அதை விசுவாசிக்கிறேனோ அப்போவே நான் தேவனுடைய பிள்ளையாக மாறிவிட்டேன். ஏசப்பா என் பாவத்தை கழுவிட்டாருன்னு சொல்கிறீங்களா? எத்தனை பேர் சொல்கிறீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். ஏசப்பா என் பாவத்தை கழுவி சுத்திகரிச்சிட்டாருங்க அப்படின்னு சொல்கிறவங்களா? அல்லேலூயா. அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அதுக்கு தான் இந்த பூமிக்கு அவர் வந்தார். நம்மை பார்த்தவர் நீதிமான்கள் என்று சொல்லுகிறார், பாவிகள் அல்ல. என்னன்னு சொல்கிறாரு? இல்லைங்க, அப்போ என் வாழ்க்கையில் சில தவறுகள்லாம் இருக்குது, இன்னும் கூட மாறாமல். கர்த்தர் என்ன பண்ணுவார்? அதெல்லாம் அவற்றை மாற்றுவார். அதுக்கு தான் இந்த வார்த்தை, அதுக்கு தான் இந்த வசனம், அதுக்கு தான் இந்த பிரசங்கம்.
நம்ம ஒருத்தனை பார்த்து பாவின்னு சொல்லிட்டேன், இப்போ பரம பாவிங்க இவெல்லாம் வந்து அவர் நல்லவருங்க, அவர் பாவிங்க, அவர் கிடையாது. அவரும் தேவனை விசுவாசிக்கிறார், அவரும் தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் நீதிமான் என்ற உணர்வை கொடுக்கும் பொழுது தான் அவர், ஐயோ நான் வந்து என்னை நீதிமான் ஆக்கியிருக்கிறார் ஆண்டவர், நான் இனிமேல் என்ன பண்ணணும், அதுக்காகவே நான் என்ன பண்ணணும், நல்லபடியாக வாழணும், சரியான காரியங்களை செய்யணும், சரியான காரியங்களை நான் பேசணும், அப்படிப்பட்ட உணர்வு அவங்களுக்கு உண்டாகும். எஃப் மேஜர். ஆண்டவர் நம்மளெல்லாம் பார்த்து என்ன சொல்கிறாருன்னா நீதிமான் என்று சொல்லுகிறார். என்னன்னு சொல்கிறாரு? நம்ம நீதிமானாக இருக்கணும்னா விசுவாசி எப்படி பழைக்கிறான்? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நீதிமான் எப்படி பிழைக்கிறான்னா, பிழைக்கிறதுனா வாழ்கிறான்னு அர்த்தம். புரிகிற மாதிரி தமிழில் சொன்னா, விசுவாசத்தினால் நீதிமான் வாழ்கிறான். நம்ம வாழ்கிற வாழ்க்கையே விசுவாசத்தில் வாழ்கிற வாழ்க்கை. எந்த விசுவாசம்? கர்த்தருடைய வார்த்தையை நம்பி வாழ்கிற வாழ்க்கை, கர்த்தருடைய வசனத்தை நம்பி வாழ்கிற வாழ்க்கை. இதை உள்ள வச்சுட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் எப்பேற்பட்ட அற்புதமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஒரு நன்மை எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து கிடைக்கும். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தா நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார், விசுவாசத்தா நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன்னரணே, நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன்னரணே, தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்து கொள்வார், தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்து கொள்வார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். அல்லேலூயா. விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். சில பேர்லாம் பாடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க, காரணம் லிரிக்ஸு தெரியல. கூடிய சீக்கிரத்தில் லிரிக்ஸ் போடும். ஆமென். நம்ம சந்தோஷமாக அதெல்லாம் பார்த்து நம்ம தேவனுடைய நாமத்தை நம்ம உயர்த்துவோம். ஸோ விசுவாசத்தினால நீதிமான் பிழைக்கிறான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இந்த விசுவாசம் எப்படி வருது ஒரு மனிதனுக்குள்ளனா, கர்த்தருடைய வார்த்தையை திரும்ப 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 கேட்கறது மூலமாக சொல்லுங்க விசுவாசம் வருகிறது. ஒரு சபைக்கு போனால் எப்படிப்பட்ட மனநிலையோடு போனோம் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை என்ன, தேவன் என்னோட கூட என்ன பேச போகிறார், அதை கேட்கறதுக்கு போகணும். இந்த வார்த்தையை நான் கேட்கணும், என் உள்ளத்தில் வைக்கணும், அதை நான் விசுவாசிக்கணும், அதற்கான நன்மையை நான் பெற்றுக்கொள்கிறேன்ற ஒரு எண்ணத்தோடு கூட போகணும். நிறைய பேர் எங்கே ஒரு மீட்டிங் போனால் என்ன யோசிக்கிறாங்க தெரியுங்களா? இப்போ பிரசங்கம் தான் போயின்னு இருக்குது, இப்போ பிரசங்கம் தான் போயின்னு இருக்குது, பிரசங்கெல்லாம் மூடிட்டோம். முடிஞ்சவொடனே என்ன பண்ணுவாங்க, ஊழியக்காரு எல்லாருக்கும் க்யூவில் ஒவ்வொருத்தராக ஜெபம் பண்ணணும். இப்போ அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா, க்யூவில் போய் நின்று என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணிக்கணும். க்யூவில் போயிட்டு பிரசங்கியார் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறாரு, அது பெருசாக தெரில. கர்த்தருடைய வசனத்தை வார்த்தையை எடுத்து உரைக்கிறாரு, அது பெருசாக தெரில. அந்த வார்த்தையை கேட்டு அதை நான் விசுவாசிங்க என் இருதயத்தில் வைக்கணும், அதை மறக்கக்கூடாது, திரும்ப திரும்ப அதை தியானம் பண்ணணும், அதில் நான் வளர்ந்து பெருகணும் அப்படின்னு யோசிக்கிறதில்ல. போகும்போது இப்போ பாட்டு தான் போயின்னு இருக்குது, மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஒர்ஷிப் தான் போயின்னு இருக்குது, பிரசங்கம் ஒன்றும் முடியல. சில பேர் பிரசங்கத்திலே தூங்கிடுறாங்க. சில பேர் பிரசங்கத்தில் ஏன் தூங்குறாங்கன்னா, பிரசங்கம் அவங்களுக்கு முக்கியம் இல்லை, பிரசங்கம் முக்கியம் இல்லை. ஏன் பிரசங்கெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக என்ன பண்ணுவார் ஊழியக்காரு, எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி அதை நான்
செய்வார், சொல்லுவார் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, யோசிக்கிறாங்க. எது ரொம்ப முக்கியம்? யோசிங்க. எது ரொம்ப முக்கியம்? கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். நான் சபைக்கு போகிறேன், எதுக்காக போகிறேன்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். தேவன் என்ன இடத்துல என்ன பேச போகிறார், கர்த்தருடைய வார்த்தை என்ன, அந்த வார்த்தையை நான் பிடித்து கொள்ளணும், என் இருதயத்தில் வைக்கணும் அப்படின்ற அந்த எண்ணத்தோடு கூட சபையில் வரணும். இப்படி இந்த வசனங்களை வீட்டில் போயிட்டு அப்படி விட்டுறக்கூடாது. வீட்டுக்கும் போய் என்ன பண்ணணும், அந்த வசனங்களை எடுத்து அதை தியானிக்கணும். இந்த வசனம் என்ன சொல்லுது, இதனுடைய அர்த்தம் என்ன, இதோட மீனிங் என்ன, ஆண்டவர் என்ன சொல்ல வராரு, என்ன இடத்துல எதை எதிர்பார்க்கிறார், அப்படி ஒரு தேடல் இருக்கணும் நமக்குள்ள. வசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த ராஜ்யம் எங்க இருக்கு தெரியுங்களா? தேவனுடைய ராஜ்யம் சொல்லுங்க. தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கு? யாராவது ஒருத்தராவது சொல்லுவீங்கன்னு பார்க்குறேன். தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்கிறது? கேள்வி. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தா அவரே சொல்லுவாருப்பா. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துருவோம் பேசாம. நல்லா கவனிங்க. தேவனுடைய ராஜ்யம் பாருங்க, அது நமக்குள்ள தான் இருக்கு. தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்கு? நமக்குள்ள தான் இருக்குது. இப்போ தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் சொல்லி ஆண்டவர் சொன்னார். எங்கே போய் தேடுவீங்க? எங்கே போய் தேடணும்? நம்ம அதை ராஜ்யத்தையும் உள்ளதான் வச்சிருக்கிறாரு. ராஜ்யத்தை எங்கே வச்சிருக்கிறாரு? ராஜ்யம் வேற எங்கேயும் இல்லை. பிரத்யட்சமாக ஒரு ராஜ்யம் வரும், அதெல்லாம் வேற. இப்போவே தேவனுடைய ராஜ்யம் வரும், அது இப்போவே வந்திருக்குது, உங்களிடத்துல வந்திருக்கிறதுன்னு சொல்கிறார் ஆண்டவர். அப்போ அந்த ராஜ்யத்தை எங்கே வச்சிருக்கிறாருன்னா உள்ளதான் வச்சிருக்கிறாரு. தேவனுடைய ராஜ்யம் உள்ளே இருக்கு. அதுக்குள்ளே தான் தேவனுடைய வார்த்தையை வைக்கணும், வசனத்தை வைக்கணும், அதில் விசுவாசத்தை வைக்கணும். அந்த ராஜ்யத்திலிருந்து நமக்கான எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் எல்லாமே கிடைக்குது. அல்லேலூயா. வேற எங்கேயும் தேடணும் அவசியம் இல்லை. ஆசீர்வாதங்கள் நல்லா கவனிங்க, ஆசீர்வாதம் வேற எங்கிருந்தும் வர்றது இல்லை. வெளியிலேருந்து ஆசீர்வாதங்கள் வரல, ஆசீர்வாதங்கள் உள்ளேருந்து தான் வருது. எத்தனை பேர் இதை கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆசீர்வாதம் எங்கேருந்து வருது? எங்கேருந்தோ வருதுன்னு நினைக்காதீங்க. ஆசீர்வாதம் எங்கேருந்தும் வரல, ஆசீர்வாதம் உள்ளேருந்து தான் வருது. அதனால தான் நம்முடைய இருதயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய ஆவி மனுஷன் ரொம்ப முக்கியம். அந்த ஆவி மனுஷனுக்கு கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். அது விசுவாசம் ரொம்ப முக்கியம். இது உள்ளே இருக்கும்போது ஆசீர்வாதங்கள் தானாக வரும். அதுக்காக நம்ம ரொம்ப இது பிரயாசம் பண்ண அவசியம் இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொன்ன, முதல்ல என்ன பண்ணு, உன் இருதயத்தை முதல்ல ஸ்திரப்படுத்து, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு அதை பலப்படுத்து, வசனத்தை உள்ள வை, விசுவாசத்தை உள்ள வை, மைண்டில் வைக்காத, வார்த்தையை இருதயத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போ, ஆவி மனிதனுக்குள்ளே வை. அப்போ என்ன ஆகும்னா, அந்த ஆவி மனிதனுக்குள்ளே விசுவாசம் வந்துருச்சுன்னா எங்கே இருக்கிற ஆசீர்வாதத்தில் என்ன பண்ண, அதை புல் பண்ணி இழுத்துக்கும். எங்கே இருந்தாலும் அந்த ஆசீர்வாதத்தை இங்கே தான் இருக்குது. இதை கவனிக்காமல், இந்த இருதயத்தை கவனிக்காமல், இந்த ஆவி மனிதனை கவனிக்காமல் என்னதான் பண்ணாலும் ஒன்றும் நடக்காது. நீங்கள் எவ்வளோ ஓடுங்க, எவ்வளோ பிரயாசப்படுங்க, எல்லாம் பண்ணுங்க, ஒன்றும் நடக்காது. ஏன்னா ஆசீர்வாதத்தை கருத்து உள்ளே தான் வச்சிருக்கிறாரு. எங்கே வச்சிருக்கிறாரு? இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. நம்ம எல்லாருமே உடன்படிக்கையின் பிள்ளைகள். யாரெல்லாம் மறுபடியும் பிறந்தார்களோ அவர்கள் எல்லாருமே உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். தேவனுக்கு நமக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கு. நீ கம்யூனியன் கூட இருக்கிறோம்ல, உடன்படிக்கை. நம்ம எல்லாம் உடன்படிக்கையின் பிள்ளைகள். நம்ம உலகத்தார் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் இல்லை. தேவனுக்கு நமக்கு ஒரு உடன்படிக்கை இருக்குது. நம்ம தேவனுடைய பிள்ளைகள். நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன் அப்படின்னும் போது ஆசீர்வாதங்கள் இப்படி தான் வரும். இப்படி தான் வச்சிருக்கிறார் ஆண்டவர். அந்த உள்ளத்திலிருந்து தான் ஆசீர்வாதங்கள் வரும். இருதயத்தில் அங்கே தான் தேவனுடைய ராஜ்யமே இருக்குது. அந்த ராஜ்யத்தில் கர்த்தருடைய வார்த்தை வைக்கணும், விசுவாசிக்கணும். விசுவாசித்து தான் என்ன பண்ணணும், எல்லாவற்றையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இதை ஃபோக்கஸ் பண்ணாமல் வேறு என்ன செஞ்சாலும் ஆசீர்வாதங்கள் இன்னும் அடுத்த 10-20 வருஷம் ஆனாலும் ஒன்றும் வராது, ஒன்றும் நடக்காது. இங்கே தான் வச்சிருக்கிறார். அப்போ கேட்கலாம், இல்லைங்க எனக்கு தெரிஞ்ச வெளியில் நிறைய பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் நல்லா தானே இருக்கிறாங்க, நல்ல வேலை, நல்ல வருமானம், நல்ல அந்தஸ்து, காரு, பங்களாவோடு இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கிறாங்க. ஆனால் அது அவர்களுக்கு அது ஆசீர்வாதம் அல்ல. இருக்கலாம், ஆனால் அது அவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, மதியினனே உன்னுடைய ஆத்துமா இன்னைக்கு உன்னை விட்டு பிரிஞ்சு போயிடும், நாளைக்கு இதெல்லாம் யாருடையதாகும்னு கேட்குறாரு. அவன் பாருங்க, அநீதிமான் என்ன பண்ணுறான்னா நீதிமானுக்காக சேர்த்து வைக்க, துன்மார்க்கன் நீதிமானுக்காக என்ன பண்ணுறான்னா எல்லாவற்றையும் சேர்த்து வைக்கிறான். அவனுக்கு அது ஒரு தொல்லை. இப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணு, கஷ்டப்பட்டு என்ன பண்ணு, கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டு உழைச்சி எல்லாம் பண்ணி என்ன பண்ணு, சேர்த்து வைக்கணும். அவனுடைய ஃபோக்கஸ் அதுதான்.
ஆனால் அது நாளைக்கு யாருடையதாக அது மாறும். அதை யோசித்து பார்க்கணும். இன்றைக்கி எல்லாவற்றுக்கும் எதுக்காக ஓடுறோம்? ஏதோ ஒரு காரியத்தை அடையணும், பெற்றுக்கொள்ளணும்னு ஓடுறோம். அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. நம்முடைய இருதயத்தை ஃபோக்கஸ் பண்ணும்போது, கர்த்தருடைய வார்த்தையை உள்ளே வைக்கும் போது, அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது எல்லா விதமான ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் நம்மை நிறைத்து நடத்துகிறார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தா தெரியும், அவன் நீதிமான் பனையை போல செழிப்பான். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? நீதிமான் பனையை போல செழிப்பான். யாரோ ஒருத்தர் சொன்ன மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே. அவருக்கு பாவம் எவ்வளோ கத்திட்டு இருக்கார், பாவம், அவருக்கு ஏதாச்சும் ஒன்று சொல்லுவோம் அப்படி யோசிக்கிறீங்க. நீங்கள் சொன்னால் தான் உங்களுக்கு வரும்னு சொல்கிறேன். நீங்கள் ஆனால் அதை என்ன பண்ண மாட்டீங்க. அப்போ உள்ளத்தில் இன்னும் என்ன வரல? விசுவாசம் இன்னும் வரல. இதுக்கு தான் நம்ம கோயிலுக்கு வரோம். கோயிலுக்கு நம்ம எதுக்கு வரோம்? இந்த விசுவாசத்தை உண்டு. இதுதான் நம்ம வேலை. இதை சரி செய்யணும். இது சரி செஞ்சால் தான் மற்ற காரியங்களும் சரி ஆகும். இதை விட்டுட்டு மற்ற எல்லா காரியத்தையும் செஞ்சாலும் ஒன்றும் பெருசாக மாற்றங்கள் வரப்போகிறது இல்லை. கர்த்தருடைய வார்த்தையில் என்ன வரணும்? விசுவாசம் நமக்கு வர வேண்டும். அப்படி தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? எத்தனை பேருக்கு புரியுது? உங்களுக்கான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்குள்ளே தான் வச்சுருக்கிறார். அது வெளியிலேருந்து வர்றதில்லை. வெளியிலேருந்து அது வர்றதில்லை, உங்களுக்குள்ளே தான் இருக்குது. உங்களுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தையை வைக்க வேண்டும். அதை விசுவாசிக்கணும். அதை நான் விசுவாசிக்கும் பொழுது என்னோடய வாழ்க்கையில் அற்புதங்களை அது பெற்றுக் கொடுக்கிறது. விசுவாசம் ஒரு பிரமாணம் மாதிரி செயல்படுது. எப்படி ஒரு கல் மேலே தூக்கி போட்டால் கீழே வருதோ, அதே மாதிரி என்னுடைய கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டா, நான் விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டா, அதற்கான ஆசீர்வாதங்கள் என்னுடைய வாழ்க்கையில் வந்தே தீரும். அது மாறாத உண்மையாக இருக்கிறது. இப்படி தான் நம்ம விசுவாசத்தில் வளரணும். ஹல்லேலூயா. கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன். இது புரிஞ்சிச்சு அப்படின்னா, இந்த வெளிப்பாடு கிடச்சிச்சு அப்படின்னா, நீங்கள் லைஃப்பில் மேலே வந்து விடலாம். ஹல்லேலூயா. புரியாதவர்கள் என்ன பண்ணணும் பாருங்கள். அந்த ஆண்டவர் இந்த மார்க்குவின் சுவிசேஷ புத்தகத்தில் அதில் 4வது அதிகாரத்தில் இந்த விதையை பற்றி சொல்வார். எதை பற்றி சொல்கிறாரு? விதையை பற்றி பேசுகிறார். அந்த விதைக்கிறவன் புறப்பட்டு போகிறான்னா, சில விதை வழி அருகே விழுந்து போதான். சரிங்களா? அப்போ அந்த வழி அருகே விழுந்து அந்த விதையை என்ன பண்ணுறான்? பிசாசு என்ன பண்ணுறான்? அதை எடுத்து போட்டுடுறான். சரிங்களா? இது எப்படி இருக்குன்னா, இந்த விதையை கர்த்தர் எப்படி சொல்கிறாருன்னா, விதை வசனம் சொல்கிற, வசனத்தை விதைக்கு ஒப்பாக சொல்லுகிறார். வசனத்தை விதைக்கு ஒப்பாக அவர் சொல்கிறார். வசனம் என்னது? விதை. விதை விதைச்சா என்ன ஆகுது சொல்லுங்க? விதை விதைச்சா அதற்கான பலனை அது என்ன பண்ணுது? கொடுக்கிறது. கொடுக்குமா கொடுக்காதா? எல்லாம் புதுசாக யோசிக்கிறீங்களே. கொடுக்கும். ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையை உடைய கனிகளை நல்ல கவனிங்க. தங்களில் தங்கள் அப்படின்னா தங்களில் தங்கள்னா என்னது? கேட்கலையா எனக்கு சரியா? என்னப்பா சொல்றாங்க? விதையை பற்றி படிக்கிறோம். வெரி குட். தகவல் எல்லாரும் கை தட்டலாமா? பாருங்க, அவருக்கு சத்தியம் புரிஞ்சிருக்கு. கர்த்தருடைய வார்த்தை அவருக்குள்ளே இருக்கிறதுனால தான் கர்த்தருக்காக எழுப்பி காரியங்களை செய்கிறாரு. ஓகே. அப்போ தங்களில் தங்கள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த ஒரு விதையும் அந்த மரத்தையோ செடியையோ பிறப்பிக்கக்கூடிய சக்தி அதுக்குள்ளேயே இருக்குது. ஒரு மாமரம் இருக்குது. இப்போ அந்த மாமரத்தில் அதில் ஒரு விதை இருக்கும் தானே? விதை தானே அது என்ன பண்ணுது? அது விதையை போட்டால் என்ன பண்ணுது? அதே மரத்தை திரும்ப என்ன பண்ணுது? முளைப்பிக்குதுல்ல. அந்த விதையை போட்டால் வேற ஏதாச்சும் ஒரு மரம் வருதா? இல்லை. அது விதை அதோடைய மரத்தையோ செடியோ என்ன பண்ணுது? அது விளைவிக்கிறது. அப்படி தானே வசனம் சொல்லுது. அதுதான் அதோட அர்த்தம். வசனத்தை படிக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக டக்கு 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 டக்குன்னு படிச்சுட்டு போயிட்டா புரியாது.
நிறுத்தணும். எப்படி? அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள், அந்த விதைக்குள்ளே அந்த விதை இருக்கு, அதை அதோடைய கனியை கொடுக்கக்கூடிய விதை அதுலேயே இருக்கிறது. கனிகளை தரும், கனிகளை தங்கள் தங்கள் ஜாதிகளின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். பாருங்க, தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. ஜாதி ஜாதியாக வச்சிருக்கிறாராம். எப்படி வச்சிருக்கிறார் ஆண்டவர்? ஜாதி ஜாதியாக வச்சிருக்கிறாரு. மாமரம்னா மாமரம், வேற எதனா சொல்லுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. வேற என்னென்ன அது விதெல்லாம் இருக்குது? கொய்யா மரமா? நீங்கள் இப்போ நீங்கள் ஆக்டிவாக இருக்க வேண்டிய நேரம் இப்போ உங்கள் டைம். எதனா ஒரு விதை சொல்லிங்க, எனக்கு வர மாட்டேது. நம்மளாம் சிட்டியில் பிறந்து வளர்ந்ததுனால நம்ம டக்குன்னு வரல. கம்பு கேழ்வரை எல்லாம் விதை தானேங்க. ஓகே, அது விதைச்சா என்ன பண்ணுது? அப்போ அதுக்கு ஜாதி ஜாதியாக என்ன பண்ணியிருக்கிறார் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இப்போ நல்லா கவனிங்க, வசனம் கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறேன்? சீக்கிரம் முடிங்க, நாங்கள் கிளம்பணும், நீங்கள் பாட்டு பேசிக்கிட்டே போகிறீங்க அப்படின்ற. வசனத்தை கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாரா சொல்லுங்க? விதைக்கு ஒப்பிடுறார். வசனம் எப்படி இருக்கு? விதை. இப்போ விதை வந்து தங்கள் தங்கள் ஜாதிகள் படி என்ன பண்ணுதா, அது கனிகளை கொடுக்குதுன்னா, கர்த்தருடைய வசனம் கூட ஜாதி ஜாதியாக இருக்குது. தெரியுங்களா உங்களுக்கு? கர்த்தருடைய வசனம் கூட எப்படி இருக்கு? ஜாதி ஜாதியாக வச்சிருக்கிறாரு. அப்போ அதனுடைய கனி, அதனுடைய விதை அதனுடைய கனியை தருது, விதையை தருது. அதோட கனி அதனுடைய கனியை தருது. கர்த்தருடைய வசனமும் ஜாதி ஜாதியாக இருக்குது. அது எப்படிங்க சொல்கிறீங்க? இப்போ கிராமத்துக்கு போகிறோம், பெரிய வயல் இருக்குது. அந்த வயலில் வந்து அதை விவசாயம் பண்ணுறவர் எதையோ போட்டு விளைவிக்கணும்னு நினைக்கிறார். எதனா ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்கள், எதை போட்டு விளைவிக்கலாம்? வேர்கல்லையா? எனக்கு டவுட்டாக இருக்குதுயா. வேர்கல்லை விதை தானே? சரி, ஏன்னா தப்பாக சொல்லி இல்லை, அவர் பிரசங்கத்தில் ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லக்கூடாதுல்ல, அதனால கேட்டுக்கிறேன். சரி, விதை. இப்போ அவர் முடிவு பண்ணுறாரு, என்ன பண்ணுறாரு? வேர்கல்லை வேணும்னா என்ன பண்ணுறாரு? வேர்கல்லை விதைக்கிறாரு. அப்போ வேர்கல்லை வருமா, வேறு எதனா வருமா? அதுதான் வரும். சரி, வேறு ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள். நெல் போட்டால் நெல் தான் வரும். வேற? கம்பு போட்டால் கம்பு தான் வருது. சரிங்களா? இப்போ என்ன முக்கியம் அப்படின்னா, யாருக்கு என்ன வேணுன்றது தான் முக்கியம். யாருக்கு என்ன வேணும் தான். அது விதை போட்டால் நிலத்தில் விளைய தான் செய்யும். நிலம் ஒன்று தான், எதை போட்டாலும் என்ன பண்ணுது? அது விளைவிக்குது. எனக்கு கம்பு கம்புலாம் வேணாங்க, எனக்கு வந்து வேர்க்கடலை தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வேர்க்கடலை விதையை போடணும். அப்போ என்ன கிடைக்கும்? வேர்க்கடலை கிடைக்கும். இப்போ வசனம் வந்து எப்படி இருக்குது? விதையாக இருக்குது. வசனம் விதைன்னா தங்கள் தங்கள் ஜாதிகளின்படி இருக்கக்கூடிய விதையை போல வசனமும் ஜாதி ஜாதியாக இருக்குது. வசனமும் இப்போ உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க? உங்களுக்கு, எங்களுக்கு நல்ல ஒரு வேலை வேணுங்க, வசனம் இருக்குது. அதுக்கும் வசனம் இருக்குது. இல்லைங்க ரொம்ப நாளாக சுகம் இல்லை, சுகம் வேணும், அதுக்கும் வசனம் இருக்குது. சுகத்துக்கு வசனம் இருக்குது, ஜாதி ஜாதியாக வச்சிருக்கிறாரு. சரிங்களா? உயர்வுக்கு அதுக்கு வசனம் இருக்குது. செழிப்புக்கு அதுக்கு கர்த்தர் வசனத்தை வச்சிருக்கிறாரு. வேற என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க? எனக்கு எதுவும் வேணாங்க, நான் இப்படி இருந்துட்டு போகிறேன் அப்படின்றீங்களா? எதனா வேணும் தானே உங்களுக்கு? இல்லைங்க எதுவும் வேணாம், என் பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதுங்க, அதுக்கும் வசனம் இருக்குது. ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறார்? ஜாதி ஜாதியாக பிரித்து வச்சிருக்கிறார். எப்படி வச்சிருக்கிறாரு? இப்போ பாருங்க, இப்போ நான் ஒரு விதையை சொல்கிறேன், அது எந்த ஜாதி நீங்களே சொல்லுங்க. நானே உன் பரிகாரியாகி கர்த்தர், இது எந்த ஜாதி? சுகம் என்கிற ஜாதி. என்ன ஜாதி? இப்போ உங்களுக்கு சுகம் வேணுமா? அந்த வசனத்தை எடுங்க, அந்த விதையை எடுங்க, அந்த விதையை எடுத்து உள்ளத்தில் விதைக்கணும். நம்ம இருதயம் தான் நிலன்றார் ஆண்டவர். நீங்கள் அதில் வாசிச்சு பார்த்தீங்கன்னு தெரியும். விவரமாக வாசிச்சிங்கன்னா டைம் பத்தாது. நம்முடைய இருதயம் தான் நிலம். அந்த நிலத்தில் சுகம் என்ற அந்த சுகத்துக்கான அந்த வார்த்தையை விதைக்கும் போது விதைச்சிட்டேங்க, ஒன்றுமே நடக்கும். வரும், வெயிட் பண்ணணும். வரும், விதைச்சிருக்கிறோம், அது முளைப்பிச்சு வரும், கனி கொடுக்கும், பலன் தரும். அல்லேலூயா. 100 நாள் ஜெபம். இன்றைக்கி 49வது நாளுங்கப்பா. 49 நாள். இவ்வளோ நாள் ஜெபிச்சிருக்கிறோம்.
எல்லாம் விதை, வசனங்களை வார்த்தைகளை சொல்லி என்ன பண்ணியிருக்கிறோம், விதைச்சிருக்கிறோம். அதுக்கு பலன் அறுவடை வருமா வராதா? கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக. என்னங்க நான் 49 நாள் ஜெபிச்சிங்க, என்னங்க நடந்தது? ஒன்று கிடையாது. விதைச்சிருக்கிறோம், அதுக்கான பலன் கண்டிப்பாக நிச்சயமாக வரும். வருகிற நாட்கள் அதை நம்ம பார்ப்போம். அதுக்கு டைம் தேவை, அது வளர்ந்து வரும். பாருங்கள், இயேசு கிறிஸ்து போகிறாரு, இது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அந்த மரத்தை அத்தி மரத்தை பார்த்து என்ன பண்ணுறாரு, சபிக்கிறாரு. பார்த்தா நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்த நாள் வந்து பார்த்தா பட்டு போயிடுச்சு, வார்த்தை போயிடுச்சு. வார்த்தை கிரியை செய்ய ஆரம்பிச்சு, பார்க்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. வார்த்தை வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன தேவை போட்டு இதையும் போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை. என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை, பரிசுத்தம் இல்லை, பரிசுத்தத்தில் தடுமாறுறாங்க, பரிசுத்தமாக ஜீவிக்க முடியல, கஷ்டப்படுறேன். வசனத்தை அதுக்கான அந்த ஜாதியான வசனங்கள் இருக்குது. அந்த வார்த்தையை எடுத்து அதையே தியானம் பண்ணி அதையே ஃபோக்கஸ் பண்ணி அந்த வார்த்தை உள்ளே வச்சு எப்படி பேசிக்கிட்டே ட்ரைவ் பண்ணுறோம், எதையுமே யோசிக்காமல் அந்த அளவுக்கு அந்த வார்த்தை தூங்கும் போது, எழுந்துக்கும் போது, உட்காரும் போது அந்த வார்த்தையே, அந்த வார்த்தையோட நினைவாகவே இருக்கும் பொழுது என் வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வந்து விடுகிறது. அல்லேலூயா. நாங்கள் அப்போ கூட டல்லாக தான் இருக்கிறீங்க. இன்னும் என்ன சொல்லணும் உங்களுக்கு? சொல்லுங்கள். வசனத்தை மைண்டு கொஞ்சம் மாற்றணும். நம்ம எண்ணங்களை மாற்றணும். என்ன மாற்றணும்? கோயிலுக்கு வர்றது எதுக்காக வரோம்? இந்த வசனத்தை கேட்டு அதை உள்ளத்தில் வைக்கிறோம். உள்ளத்தில் வச்சா எப்பேற்பட்ட அற்புதமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும். அல்லேலூயா. நடந்தே தீரும், மாற்றம் இல்லாமல் நடக்கும். இதெல்லாம் எப்படிங்க என் வாழ்க்கையில்? ஒருவேளை விசுவாசம் எனக்கு அந்த அளவுக்கு இல்லைங்க, விசுவாசம் இருந்தால் நல்லதுன்னு தான், ஏன்னா எனக்கு அவ்வளோ இல்லையே, நான் தடுமாடுறேன்னே. அதுக்கு தான் கோயிலுக்கு வரணும், அதுக்கு தான் சர்ச்சுக்கு வரணும். வசனத்துக்காக தான் சர்ச்சுக்கே வரோம். இந்த வசனத்தை கேட்கறதுக்கு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பாட்டு போடுறோம், ஆராதிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். எல்லாம் அந்த வசனத்தையே விட்டுறக்கூடாது, பிரசங்க நேரத்தை விட்டுரும். பிரசங்க நேரம் ரொம்ப முக்கியம். இந்த பிரசங்க நேரம் தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். அல்லேலூயா. இங்கே வேலைக்கு போகலாம், ஸ்கூலுக்கு போகலாம், காலேஜுக்கு போகலாம், எல்லாம் போகலாம். ஞாயிற்றுக்கிழமையில் என்ன பண்ணணும்? சபைக்கு வந்து ஒரு மணி நேரம் தேவனுடைய வார்த்தையை கேட்கணும். எதை கேட்டோமோ அதை வீட்டில் போய் திரும்ப 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 தியானிக்கணும். அது மட்டும் இல்லை, இன்னும் என்ன நீங்கள் வேதத்தை வாசிக்கிறீங்க, தியானம் பண்ணுறோமோ அந்த வார்த்தைகளெல்லாம், வசனங்கள்லாம் எடுத்து திரும்ப திரும்ப தியானம் பண்ணி இருதயத்தில் வைக்கும்போது அது நம்முடைய வாழ்க்கையில் பலனை கொடுக்கிறது. குறிப்பாக சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு என்ன தேவை? எது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது? போராட்டமாக இல்லை, ஒரே பதட்டமாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது? கர்த்தருடைய வசனத்தை எடுங்க, வார்த்தையை எடுங்க, அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப தியானம் பண்ணுங்கள், உள்ளத்தில் வைங்க, அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. சும்மா ஒரு தடவை படித்து விட்டு போகிறதில்லை, இப்படி வாசி விட்டு போகிறதில்லை. இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என்னுடைய லைஃபு. அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையாக மாறும் பொழுது அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. எதெல்லாம் வந்து யாருடைய மற்ற கண்களுக்கு இதெல்லாம் நடக்காதுங்க, இதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த காரியத்தை நிறைவேற்றி முடிக்க முடியும், பெற்றுக்கொள்ள முடியும் விசுவாசத்தின் மூலமாக. அல்லேலூயா. எஃப் மேஜர் காட்டு. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தா நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார், விசுவாசத்தா நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். மேகம் போன்ற வாக்குத்தத்தம், கரங்களை தட்டி சூழ நின்றே காத்திருக்க, மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ நின்றே காத்திருக்க, விசுவாசத்தால் உரிமை கொள்வார், விரைந்து முன்னேகிடுவார், விசுவாசத்தால் உரிமை கொள்வார், விரைந்து முன்னேகிடுவார். விசுவாசியே சேர்ந்து பாடுவோம் சத்தமாக. விசுவாசியே விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார், விசுவாசத்தால்
நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை வசனங்களை இருதயத்தில் வச்சோம்னா அதுக்கான பலனை தரும். எத்தனை பேர் நீங்கள் கேட்குறீங்க, என் பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்க, அதுக்கு தாங்க என் வாழ்க்கையே அதுதாங்க வாழ்ந்துட்டுருக்குறேன், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கணும் எத்தனை பேர் இருக்கீங்க? ஹல்லேலூயா. அதற்கான வார்த்தை இருக்குது. அதுக்குன்னு ஒரு ஜாதியான வசனம் இருக்கிற மாதிரி அதுக்கான வார்த்தை இருக்குது. ஹல்லேலூயா. எதனா ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்ப்போம். உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அதுக்காக நான் அந்த வார்த்தையை எனக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தம் கொடுத்துக்கிறாரியா, அந்த வாக்குத்தத்தை எடுத்து வச்சு நான் அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன்யா. எதனா ஒன்று சொல்லுங்க. பிள்ளைகள் வெரி குட், கிளாப் பண்ணுவோமா? அந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டுன்னா, அதை விசுவாசிக்க ஆரம்பிச்சுன்னா வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகும். நீங்கள் என்ன பாருங்கள், அந்த வார்த்தையை வசனத்தை இருதயத்தில் வச்சு அதை விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டா அவங்க வாழ்க்கையில் அவங்க பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்கன்றதை நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. எங்கே இருக்குது சொல்லுங்கள். அது பரவாயில்ல, வசனம் தான் முக்கியம். இருந்தாலும் சொல்கிறேன். 54:13 சொல்லுங்கள். இப்போ புத்தகம் சொல்லுங்கள். 54:13 ஏசாயா, இது ரொம்ப முக்கியம். ஏசாயா 54:13 வாசிங்க. யாருன்னா ஒருத்தருக்கு சத்தமாக வாசிங்க. இப்போ பிள்ளைகள் நல்லா இருக்கணும்ல, பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும், அவங்க கெட்டு போகக்கூடாது, வழி மாறி போயிடக்கூடாது, அவங்க ஆசீர்வாதமாக இருக்கணும். அதுக்கு தான் இங்கே சத்தியத்தை வந்து கேட்கணும் சர்ச்சில். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பிள்ளைகளுடைய சமாதானம் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். இந்த வசனத்தை வச்சு என்ன பண்ண ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். நீங்கள் சொல்லணும். போகும்போதும் வரும்போதும் வண்டி ஓட்டும் போது இது பைக்கில் போய் காரில் போய் எங்கே போனாலும் சரி உட்காருங்க, என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். இதை நானே சும்மா சொல்லலை, வசனம் சொல்லுது. அதை நான் விசுவாசிக்க நம்புறேன், நான் வாயை திறந்து சொல்கிறேன். இதுதாங்க ஜெபம். இதுதான் அப்புறம் வசனங்களை எடுத்து அதை ஜெபமாக்குங்கள். வசனங்களை எடுத்து அதை சொல்ல உள்ளத்தில் இருதயத்தில் அப்படியே ஒரு 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 அசைக்க முடியாத ஒரு வைராக்கியம் வந்துடும். அசைக்க முடியாத இப்படி அந்த வைராக்கியமாக மாறும் பொழுது, அந்த விசுவாசமாக மாறும்போது பிள்ளைகள் வேறு வழியில் போக முடியாது. தேவனுக்காக அவர்கள் வாழ்ந்தே தீர்வார்கள், கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்களுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். அல்லேலூயா. என்ன சமாதானம் பெரிதாக இருக்கும்? பிள்ளைகளுடைய என்ன சமாதானம் என்ன சொல்லுங்கள்? சமாதானம்னா இது நான் நிறைய முறை சொல்கிறேன். எத்தனை மாதிரி எவ்வளோ பேருக்கு அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. நம்ம தமிழ் வழியில் சிலதெல்லாம் வந்து ரொம்ப அப்படியே மறைக்கப்பட்டுடுச்சு. சத்தியங்கள்லாம் நிறைய மறைக்கப்பட்டுச்சு, வெளியே வரல. அதுக்கு தான் பிரசங்கம், அதுக்கு தான் போதனை, அதுக்கு தான் வந்து எல்லாம் கேட்கணும். உன் பிள்ளைகளுடைய சமாதானன்ற ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எபிரேய மொழியில் என்னன்னு வருதா? ஷாலோம்னு வருது. என்னன்னு வருது சொல்லுங்கள்? ஷாலோம்னு வருது. அந்த ஷாலோமோடைய அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னென்னா, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்குன்னு வருதுங்களே, அந்த இடத்துல சமாதானன்ற இடத்துல ஷாலோம்னு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதில் ஆசீர்வாதம் இருக்குது. அந்த ஒரு வார்த்தையில் அதை தமிழில் சமாதானம் மொழிபெயர்த்துட்டாங்க. சமாதானம் வீட்டில் சண்டை சச்சரவுலாம் இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறாங்க, இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, அமைதியாக இருக்குது வீடு, பரவாயில்ல அப்படின்ற அது கிடையாது. அதுவும் இருக்குது, 100ல் 1 தான் அது. அதுக்கு மேலே மெயினானதெல்லாம் சொல்கிறோம் பாருங்க. சமாதானம் ஷாலோம்ன்ற வார்த்தையோட அர்த்தம் என்னென்னா ஆசீர்வாதங்கள், வெல்பீயிங், ஐஸ்வர்யம், உயர்வு, மேன்மை, சரிங்களா? சுகம், ஹீலிங், சுகமும் அதில் இருக்குது. அதில் என்ன இருக்குது? ஹீலிங், சுகம் இருக்குது, சரிங்களா? செழிப்பு இருக்குது. இது எல்லாமே அடங்குனது தான் அது சமாதானம். டக்குன்னு ஒரே வார்த்தையில் சமாதானம் பெரிதாக இருக்கும் சும்மா சொன்னால் நமக்கு அது ஒரு எஃபெக்டே இல்லை. அதில் இவ்வளவும் இருக்குது. ஷாலோம்னால நீங்கள் வீட்டில் போய் கூகுளில் போய் பாருங்கள், ஷாலோம்னா அதோட உண்மையான மீனிங். அந்த ஷாலம் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்க சமாதானம். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்கள் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்கள், சுகம், அவருடைய மேன்மை, உயர்வு, செழிப்பு, ஐஸ்வர்யம், இதெல்லாமே பெரிதாக இருக்கும்ன்றார் ஆண்டவர். இந்த வசனத்தை எடுத்து நான் உள்ளத்தில் வச்சு நான் விசுவாசித்து இதை விசுவாசமாக மாறணும். சும்மா ஒரு தடவை 2 தடவை படித்தா போதாது, இதையே லைஃபாக மாற்றிக்கணும். வார்த்தை உள்ளே வச்சு போகும்போது வரும்போது சொல்லுங்கள், என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும், என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார் சொல்லிகிட்டே இருங்க. இது சொல்ல 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 இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே போய் செட்டில் ஆகி, இந்த வார்த்தை இது தாங்க இது என்னுடைய வார்த்தைங்க. இது சொல்லுவாங்க, இது நாங்கள் ஒன்று, இது பொதுவான வார்த்தை இல்லைங்க, பொதுவான இருக்கட்டும் பைபிள், ஆனால் என் வாசனம் இது என்னன்னு சொல்லுவீங்க?
இது ஏன் வசனம் அப்படி வந்துடும். திஸ் இஸ் மை வேர்ஸ், திஸ் இஸ் மை வேர்ட், இது என்னுடைய வார்த்தை, இது என்னுடைய வார்த்தை. இல்லைங்க, அது பைபிளில் சொல்லப்படுது எல்லாருக்கும். அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. எல்லாருக்கும் இருக்கலாம், ஆனால் அந்த வசனத்தை எடுத்து நம்ம இது என்னுடைய வார்த்தை, கர்த்தர் எனக்கு கொடுத்தது, கர்த்தர் எனக்கு கொடுத்தது, என்னுடைய வார்த்தை, இது நடந்தே தீரும். அதுதான் விசுவாசம், அதுதான் விசுவாசம். அதாவது இது சொல்லி முடிக்கிறோம் பாருங்க. அந்த விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதின்னு வருதுங்களா. நம்பப்படுகிறவைகளின் உறுதி அப்படின்னும் போது த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் திங்ஸ் ஆஃப் ஃபார் அப்படின்னு இங்கிலீஷில் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்ன சொல்ல வராங்கன்னா, அது ஒரு டைட்டில் டீடு மாதிரி இருக்கும். என்னது? விசுவாசம் ஒரு டைட்டில் டீடு. டைட்டில் டீடுனா ஒரு நிலத்தோடைய பத்திரம், ஒரு நிலத்தினுடைய பத்திரம். ஒரு நிலம் வந்து இவங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும்? பத்திரம் இல்லாமல் பேச முடியுமா? பேச முடியாது. பத்திரம் இருந்தால் தான் இது இன்னாருடைய நிலம்னு சொல்லி சொல்ல முடியும், உரிமையாக பேச முடியும். விசுவாசத்தை பற்றி அப்படியே கொடுத்துருக்குறாங்க. ஆம்ப்ளிஃபைட் பைபிள்னு சொல்லி இங்கிலீஷ் பைபிள் நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள். அதாவது எபிரேயர் 11 முதல் வசனம் தான் சொல்கிறேன், முதல் வசனம் தான் இருக்கிறோம், வேறு எங்கேயும் போகல. அந்த ஆம்ப்ளிஃபைட் பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த விசுவாசம் என்றது என்னென்னா டைட்டில் டீடாக இருக்கும். எப்படி இருக்குது? டைட்டில் டீடு. எதுக்கான டைட்டில் டீடு? ஒரு பத்திரம் மாதிரி, உன் சுகத்துக்கான பத்திரம். இந்த சுகம் எனக்கானது. என்னதுங்க? நீ எப்படிங்க ஒன்றுதுன்னு சொல்கிறீங்க? அதுக்கான விசுவாசம் என்கிட்ட இருக்குது. இந்த சுகம் எனக்கு என்னுடையதுன்னு சொல்லி விசுவாசிக்கக்கூடிய அந்த விசுவாசம் எனக்குள்ளே இருக்குது. அது என்னது சொல்கிறோம். அந்த விசுவாசம் ஒரு டைட்டில் டீடு, ஒரு பத்திரம் மாதிரி இருக்குது. உங்களுக்கு என்ன தேவை? உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் தேவையா? உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணுமா? அதற்கான ஒரு பத்திரத்தை போல் கையில் வச்சுருக்கேன் பாருங்கள். என் பிள்ளைங்கள்லாம் சந்தோஷமாக சமாதானமாக இருப்பாங்க. எப்படிங்க சொல்கிறீங்க? இதை வச்சுருக்கிறேன் பத்திரம். எப்படிங்க? என்னங்க பத்திரம்? அதான் விசுவாசம். விசுவாசம் தாங்க பத்திரம். எனக்கு விசுவாசம் இருக்குது, பத்திரத்தை கையிலேயே வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். என் பிள்ளைங்க நல்லா தான் இருப்பாங்க, மாற்றமே இல்லை, தவறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு கல்லை மேலே தூக்கிப்பட்ட கீழே வருதுல, மிஸ் ஆகுதா? வாய்ப்பே இல்லை. அதே போல் அந்த விசுவாசம் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும் பொழுது அவன் எதுக்காக விசுவாசிக்கிறானோ அது நடந்தே தீரும். அல்லேலூயா, அது நடந்தே தீரும். இந்த விசுவாச வார்த்தைகளை கேட்பதற்கு தான் நம்ம சபைக்கு வரும். இதுக்கு தான் சர்ச்சை நடக்குது. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? ஜெபம் பண்ணால் என்னென்னமோ சொல்லி ஜெபம் பண்ணிட்டு கூடாது. மனசில் வந்ததெல்லாம் ஜெபம் பண்ணுங்க, எல்லாத்தையும் கொட்டி தீர்த்தங்க, அப்படி கிடையாது. வசனத்தை எடுத்து, அந்த வசனத்தை எடுத்து சொல்கிறோம் பாருங்க, அதான் ப்ரேயர். வார்த்தை வசனத்தை எடுத்து நான் விசுவாசத்தை எனக்குள்ளே வச்சு அதை சொல்ல 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 ஆவிக்குரிய மண்டலத்தில் மாற்றங்கள் உண்டாகிறது. உங்களோட வாழ்வில் என்ன காரியமாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட விசுவாசம் எனக்கு வேண்டும், ஆண்டவரே இப்படிப்பட்ட விசுவாசம் என்னுடைய வாழ்க்கையில் வேண்டும், உள்ளத்தில் வேண்டும், இருதயத்தில் வேண்டும் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். உம்முடைய வார்த்தையை அனுதினமும் தியானிப்பதற்கு, உம்முடைய வார்த்தையை அனுதினமும் கேட்பதற்கு ஆண்டவரே என்னை நான் தீர்மானிக்கிறேன். இந்த நாளில் உம்முடைய வார்த்தையை அனுதினமும் தியானிப்பதற்கு, கேட்பதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவர் என்று சொல்லி நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் கண்மலை. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. கலங்கிடுவேனோ பாதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ
மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும் எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. நான் விசுவாசிப்போர் இன்னார் என்று அறிவேன், என்னையை படைத்திட்டேன் அவர் கரத்தில். நான் விசுவாசிப்போர் இன்னார் என்று அறிவேன், என்னையை படைத்திட்டேன் அவர் கரத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவார், மூன்று மரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை நடத்திடுவார், மூன்று மரட்சிப்பாரே. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. நாங்கள் உண்மையை விசுவாசிக்க வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. கேட்ட அந்த வார்த்தைகள் வசனங்கள் எங்களுடைய இருதயத்தில் ஆண்டவரே 100 மடங்கு பலன் தரட்டும், ஆசீர்வதிக்கட்டும், பெரிய காரியங்களை செய்யுங்க. தொடர்ந்து அப்போ அந்த திருப்பந்தை ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து அங்கீகரித்து நீ வழிநடத்த முடியாது ஆட்சிப்பிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.